அனைவருக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த சில முக்கியமான விடயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் ஓய்வூதியம். அதாவது ஓய்வூதியம் யாருக்கு வழங்கப் போவதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன நேற்று நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கிறார் சொன்னால், திருமணத்தை பற்றி யோசிக்காமல் தங்களுடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டும், அதாவது அவர்களுடைய முதுமையான காலங்களில் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தங்களுடைய திருமணத்தையும் யோசிக்காமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்க திட்டமிட்டிருப்பதாக அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக அவர் நேற்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். அதுவும் அந்த ஓய்வூதியம் எந்த வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டிருப்பது என்று பார்த்தோம்னு சொன்னால், பெற்றோரை கவனிப்பதற்காக 26 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய திருமணத்தை யோசிக்காமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான திட்டம் இருப்பதாகும். அது மட்டுமின்றி தற்பொழுது ஓய்வூதியம் யாருக்கு வழங்கப்படுகின்றன சொன்னால், அதாவது கணவன் அல்லது மனைவி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் அவருடைய இறப்பின் பின்பு வாழ்க்கை துணைக்கு வழங்குவதாகவும், அதன் பிற்பாடு அந்த துணையின் இறப்புக்கு பிற்பாடு பிள்ளைகளுக்கு 26 வயது மட்டும் அந்த ஓய்வூதியத்தை வழங்குவதாகவும் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. இது அவர் எப்பொழுது தெரிவித்தார் சொன்னால், நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சேனா நாணயக்கார எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எங்கள் அனைவருக்கும் தெரியும், நேற்றைய தினம் தமிழகத்தின் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பலாலி விமான நிலையத்தினூடாக யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தார். அவரை வரவேற்பதற்காக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவர் ஏன் இங்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார் என்று பார்க்கும் பொழுது, தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்தும் மறைநடுகை மாதத்தை முன்னிட்டு கார்த்திகை வாசம் என்ற மலர் கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காகவும், அந்நிகழ்வானது இன்று அதாவது 14ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 அன்று கிட்டு பூங்காவில் 3 மணிக்கு ஆரம்பமாகி எதிர்வரும் 23ஆம் தேதி வரை கண்காட்சியானது நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ரசிக பீரிஸ் என்பவர் இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணையாளராக இன்று அதாவது 14ஆம் தேதி தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றார். அவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அவர்களுடைய ஓய்வு அறிவிப்பை தொடர்ந்து கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அவர்கள் 2019 முதல் இன்று வரை தேர்தல்கள் ஆணையாளராக கடமை புரிந்துள்ளார். அது மட்டுமின்றி அவர் 34 ஆண்டுகள் அரச பதவியில் பதவி வகித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.